திரிஷாம் பிரசாந்த் கிஷோர் பேசுறது கேட்டிருப்பீங்க. 3 விஷயங்கள் சொல்றாரு. மும்முனை போட்டி ட்ரையாங்குலர் ஃபைட் அப்படிங்கிறாரு. டிஎம்கே cannot win. வரக்கூடிய தேர்தல்ல திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பே இல்ல அப்படின்றாரு. விஜயனுடைய ஹார்ட் ஒர்க் 24 மணி நேரமும் அவர் தொடர்ந்து கடினமாக உழைப்பாராயின் அவர் தனித்தே வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்கறீங்க? என்ன கணக்கு விஜய்க்கும் மேபி பிரசாந்த் கிஷோருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி இருக்கும். கண்டிப்பாக எல்லா ஆட்சியிலும் இருக்கும். அவர்களது ஒரு ப்ரூவன் ஓட் பேங்க் 40% 42% இருந்தா கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் 35 தான் அது மாறும். எல்லா சட்டமன்ற தேர்தலும் தொடர்ந்து அதை பார்த்து வருகிறோம். அப்படின்னா 35 வெற்றி கொள்வதற்கு 36 37 போதும். இது கணக்கு, இது அரித்மெட்டிக்ஸ். ஆனா தேர்தல் கணக்கு மட்டும் இல்ல, அது கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டது. தொண்டர்கள் உற்சாகமாக பணிபுரியணும். அப்ப விஜய் தனித்துத்தான் களம் காண போகிறார். ஏன்னா அவர் கேவிட்மார் சொல்றாரு, தனித்தே களம் கண்டால், முழுமையாக அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டு வேலை பார்த்தார், 24 மணி நேரமும் வேலை பார்த்தார், அப்போதும் தமிழக வெற்றி கழகத்திற்கான அடிப்படை கட்டுமானம் என்பது பெரிய அளவுக்கு முன்னேறாது. என்ன காரணம் அனைவருக்கும் புரிந்ததுதான். எல்லாமே இன்றைய தேதிக்கு திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா இப்படியான ஒரு வரிசையில எல்லாருமே இருக்கிறாங்க. உதாரணமாக நம்ம கிராமங்கள்ல போய் நம்மளோட களப்பணியாளர்களை பார்த்தாலோ அல்லது பூத் ஏஜென்ட்ஸை பார்த்தாலோ அவங்க இந்த 3 கட்சிக்குள்ள கமிட் ஆகியிருக்காங்க. இப்போ விஜய் கட்சிக்கு அவர்கள் வந்தாலும் எந்த அளவு கமிட்டடா வேலை பார்ப்பார்கள். அதாவது வாக்கு அரசியலில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று கண்ணாடி மேற்கூரைகள், கிளாஸ் சீலிங். இரண்டாவது கண்ணுக்கு தெரியாத தடைகள். இந்த இரண்டையும் தாண்டி வாக்கு அரசியல் கிடையாதுங்க. கண்ணுக்கு தெரியாத தடைகள்ல ஆட்சி பலம், அதிகார பலம், பணபலம், இந்த 3 வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த இடத்துல திமுகவுக்கான அட்வான்டேஜ் ஜாஸ்தி. 35% வச்சு கூட அவங்க வெற்றி பெற முடியும். கடைசி நேரத்துல சில கட்சிகளை உடைத்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி விடுவார்கள். கண்ணாடி மேற்கூரை என்னவா இருக்கும்? அப்போ கண்ணாடி மேற்கூரை நம்ம எப்பவுமே ஒரு கிளாஸ் சீலிங்ல தான் வாழ்வோம். இயல்பாகவே நமக்கு எல்லையற்ற வானம், எல்லா வானமும் நமக்கு தான் சொந்தம்னு தான் தோணும். குறிப்பாக சினிமா நட்சத்திரங்களுக்கு கண்ணாடி மேற்கூரைகள் இருப்பதை நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன். என் காலகட்டத்தில் உதாரணங்கள் நடிகர் தலைவர் சிவாஜி அவர்கள். அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. அவர் தோல்வி அடைந்து விடுவாருங்கிறத அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. ஆனா எங்களுக்கு எல்லாம் அது வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. இது இயல்பான ஒரு சினிமா ஸ்டார் குவாலிட்டி. அது நான் குறையெல்லாம் எதுவுமே சொல்லல. அப்ப பிரசாந்த் கிஷோர் எதை வச்சு மும்முனை போட்டின்னு சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு தெரிந்ததுல ஒரு முறை விஜய், இன்னொரு முறை திமுக, இன்னொரு முறை அதிமுகவோடு பாரதிய ஜனதா சேரும் என்கிற ஒரு ரேஷியங்கள். ஆக இந்த 3 முறையை சொல்றாரு. இப்ப சீமானோட முறை என்ன? மும்முனை போட்டியா அப்படின்ற அந்த கேள்விக்கு நீங்க பதில் அளிச்சு மும்முனை போட்டி வாய்ப்பு இல்லைன்னு இருக்கீங்க. இதுல தனித்து நின்றால், கட்டமைப்பை வலுப்படுத்தினால் விஜயனுடைய கடின உழைப்பு மக்களை கவருமாயின் மக்கள் வெகுமதி அளிப்பார்கள், தனித்து நின்றே அவர் வெற்றி பெறுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. பட் அந்த ஒரு நம்பிக்கை அது கொஞ்சம் அதீதமான நம்பிக்கையா இருக்கா, இல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்கு? அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? பிரசாந்த் கிஷோர் ஒரு பெரிய படை தளபதி. எப்போதுமே தோல்விக்கான காரணங்களை முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம்னா ஏன் நமது படைகள் தோற்றன என்பதை விளக்குவது எளிது. பின்வாங்குவதற்கான வழியை முன்கூட்டியே யோசித்து வைப்பதுதான் சரியான தளபதி. அந்த வகையில பிரசாந்த் கிஷோர் சரியான தளபதி தான். இத்தனை இப்ஸ் அண்ட் பட்ஸோட யார் வேணாலும் டீ கடையில இருக்கவங்க கூட இந்த தேர்தலை பத்தி யூகிக்கலாம். இன்னும் 2 இப்ஸ் அண்ட் பட்ஸ் போட்டா நம்ம ஊர்ல இருக்கிற சொக்கலிங்க, ராமலிங்கம் எல்லாரும் தேர்தல் கூட்டணி எல்லாத்த பத்தி பேசுவாங்க.